உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பெந்தகோஸ்து දවස இன்று பெந்தகோஸ்தே நாள் අස්වන්නේ මංගල්‍ය දවස அறுவடையின் நாளாக இருக்கின்றது. ஹalleluya. අද තමයි සභාව පටන් ගත්ත දවස. இன்று தான் சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள். பேதுருතුමා දේශනා කරපු දවස. இன்று தான் பேதுரு பிரசங்கம் பண்ணின நாள். තුන්දක් ගැලීම ලබාගත්ත දවස. இன்று தான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட நாள். ஏமாந்த சகோதர சகோதரி அன்பான சகோதர சகோதரிகளே, පැමිණි වෙලාවේදී அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடனே තිබ්බා පියසක සියල්ල ඉවත් වුණා. அவர்களுக்கு இருந்த எல்லா சந்தேகம் பயங்கள் நீங்கியது. அவர்கள் பயமில்லாமல் வெளியே வந்தார்கள். දෙවියන් වහන්සේගේ වචනය කතා කරා. அவர்கள் பயப்படாமல் தேவனுடைய வார்த்தையை பேசினார்கள். අපි මොන දෙයක් නිසා බය වෙලා இந்த ඉන්නවද? கால நேரத்தில் நாங்கள் எதை குறித்து பயத்தோடு අපේ இருக்கிறோம்? ජීවමාන යේසුස් අපිට කියනවා. ஆமென். எங்கள் ஜீவனுள்ள இயேசு எங்களுக்கு சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. උන්වහන්සේ අපේ ඉන්නවා. ஏனென்றால் அவர் எங்களோடு கூட இருக்கின்றார். ஹalleluya. මේ දෙවියන් වහන්සේගේ වචනය තමයි උන්වහන්සේ කතා කරන්නේ. இந்த அவருடைய தேவனுடைய வார்த்தை தான் அவர் பேசுகிறார். දේ පාඩක නැගිටිනකොට காலை 5 மணிக்கு எழும்பும் போது නැගිටින්න දෙන්නේ. எலும்ப கூட நினைவு ටිකක් வருது. නිදාගමු කියලා තමයි இன்னும் கொஞ்சம் போத்தி தூங்கலாம் போல இருக்கு. අද අවගනේ. உண்மையான கதை அதுதான். நம்ம பாதாවක් පැත්තක දාලා எல்லா தடைகளையும் ஒரு பக்கத்துல வச்சிட்டு நாங்க தேவனுடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம். ஹalleluya. අතර උන්වහන්සේ නමස්කාර කරද්දී උන්වහන්සේ ගානක උන්වහන්සේ අපේ බලවත් කරනවා. உண்மையிலே அவரை ஆராதிக்கும் போது அவருக்கு பாடும் போது அவர் எங்களை பலப்படுத்துகிறார். ඕලෝ එක්කස්සලා යාඥාවෙන් හිටියා. சீசர்கள் எல்லாம் அங்க முன்பு கூடி பயத்தோடு இருந்தார்கள். යාඥා කරලා බයෙන් හිටියේ. பயத்தோடு கூட ஜெபித்தார்கள். துதித்தாலும் பயத்தோடு இருந்தார்கள். යේසුස් වහන්සේ එක්ක අවුරුදු 3මාරක් සේවය කරපු ගෝලයම එදා බයෙන් ජීවත් වුණා. இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருஷம் ஊழியம் செய்த ஊழியர்களை அவர்கள் அப்படி பயந்திருந்தார்கள். அவருடைய பொஸ்ஸை கொன்று, තමගේ ලොක්කා මරලා, அவருடைய தலைவரை கொன்று සෙනගාල மரලා, சிலுவையிலே ஆணி எடுத்து கொண்டார்கள். எங்களுக்கு என்ன நடக்குமோ, දඩංගිල මරයිද? எங்களை கொண்டு போய் கொல்லுவார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பயம் இருந்தது. ஹalleluya. ஹalleluya. නමුත් යේසුස් වහන්සේ උන්ට පොරොන්දුන ආකාරයෙන් இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பொருத்தனை பண்ணின பிரகாரமாக උන්වහන්සේ ස්වර්ගස්ත වෙලා அவர் பரலோகம் சென்று හරියටම දවස් 50කින් 50 நாளிலே උන්වහන්සේ පොරොන්දුන සුද්ධාත්මයන් වහන්සේ ඒ ගෝලයන් ගාවට එවුවා அவர் මිත්‍රවරුනි. பொருத்தனை பண்ணின 50 நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த சீசர்கள் மேல் ஊற்றினார். நாங்கள் வார்த்தையை வாசித்தோம். ඉනි වගේ දිව් ඒගොල්ලන් ඉස්මට තිබ්බා කියලා. அவர்கள் அக்கினியை போல அவருடைய தலைமையில் வைத்தார்கள் என்று. ඉනි වගේ දිව් அக்கினி நாவுகளினால் அவர்கள் பேசினார்கள். දිව් තියන්නේ ඉනි වගේ අත් තියන්න තිබ්බනේ. ஏன் அந்த அக்கினி நாவுகளை வைத்தார்கள்? அக்கினி காதுகள் கால்கள் வைத்தார்கள். அக்கினியை போல கண்களை வைக்கிறது. දිවවල තිබ්බේ. ஏன் நாவுகளை வைத்தார்கள்? ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේගේ වචනේ පො කතා කරන්න බය දැනක තමයි ජීවත් වුනේ. அவர்களுடைய தேவனுடைய வார்த்தை கூட பேசுவதற்கு பயத்தோடு கூட வாழ்ந்தபடியால் ඒ ආත්මයාවන් පස්සේ அந்த ஆவியானவர் வந்தவுடனே, பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடனே அவருடைய பயம் எல்லாம் போனது. நாங்க மரித்தாலும் பரவாயில்லை, எங்களை கொன்றாலும் பரவாயில்லை, වචනය දේශනා කරනවා කියලා. நாங்க தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவோம் என்று. யார் தலைவன்? யார் தலைவன்? யார் வெளியே வந்தது? பேதுரு அண்ணா வெளியே வந்தாரு. ஹalleluya. அவன் தலைவன் என்றால் அப்படியே இருக்கணும். பயத்தோடு ஒளிந்திருக்கிறவன் தலைவன் அல்ல. பிரச்சனையை விட்டு ஓடுகிறவன் தலைவன் அல்ல. அந்த பிரச்சனையை பார்க்க முடியாதவன் தலைவன் அல்ல. நீங்க வீட்டுல ஒரு தலைவன் என்றால், எங்க சபையில வீட்டுல தலைவர்கள் இருக்காங்க. கிறிஸ்டோபர் அண்ணா தலைவன், சுரேஷ் வந்து ஒரு தலைவன், கணேஷ் அண்ணா ஒரு தலைவனாய் இருக்கின்றார், திருவண்ணன் ஒரு தலைவனாய், சேகரங்கள் ஒரு தலைவனாய் இருக்கிறார், ரமேஷ் ஒரு தலைவனாய் இருக்கின்றார், எங்களுடைய ஜோன் சகோதரன் தலைவனாய் இருக்கின்றார். அவருடைய வீட்டுல அவர் ஒரு தலைவனாய் இருக்கின்றார். வீடுகளில் தலைவர்கள் என்றால், வீட்டுல ஒரு பிரச்சனை வரும்போது, பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை வரும்போது, நோயில ஒரு பிரச்சனை வரும்போது எங்களுக்கு தீர்க்க முடியாமல், அதை தீர்க்க முடியாமல் அங்கேயே ஓடினால், நாங்க ஒவ்வொருத்தர் கை நீட்ட போனால் தலைவர்கள் அல்ல. நீங்க முதுகெலும்பு உள்ளவர்கள் அல்ல. கடந்த கிழமை நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய ஆண்டவர் எங்களை நேராக நிறுத்துகிறவர் என்று. ஹalleluya. ஆகையால் நாங்கள் மடங்கடிக்க தேவையில்லை, யாரிடமும் நாங்கள் முழங்கால் போட தேவையில்லை. ஏனென்றால் எங்களை நேராக நிறுத்த ஒரு தேவன் இருக்கிறார். அதுதான் தலைவர்கள். பேதுரு வெளியே இறங்கினார். 150 பேர் அங்கே இருந்தார்கள். 150 பேர் அங்கே இருந்தார்கள். அவருக்கு கொடுத்த பொறுப்பை அறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து அவருக்கு சொன்னார், பேதுரு நீ ஒரு கன்மலை, சபையை உன்மேல் வைத்து நான் கட்டி எழுப்புவேன் என்றார். ஹalleluya. அது அன்று நடந்தது நண்பர்களே. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடனே அந்நிய பாஷைகள் பேசத் தொடங்கினார்கள். அப்புறம் என்ன நடந்தது? பேதுரு வெளியே வந்தார். யோவேல் 2ஆம் அதிகாரத்தை அவர் பிரசங்கம் பண்ணினார். என்ன அதன் தலையங்கம்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நீங்க
பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வாழ்வது உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட சொன்னார்கள். பாருங்க, பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை ஆரம்பிக்கப்பட்டது. அன்று இருந்து சபை ஆமென் இன்று வரை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வருகை தொடக்கம். அவர் இதை கொண்டு போவார். இதுக்கு அறுவடையின் கொண்டாட்டம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் தேவன் இயேசுவின் அறுவடை. நாங்கள் தான் அறுவடைகளாய் இருக்கிறோம். எங்களை அவர் அறுத்தெடுத்திருக்கின்றார். யார் பக்கமாக? இயேசு கிறிஸ்துவின் பக்கம். ஹல்லேலூயா. இப்படியான ஒரு நாளிலே நாங்கள் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்பது மிகவும் மிகவும் ரொம்ப நல்ல காரியம். ஹல்லேலூயா. மலையை தடையாக்கி கொள்ளாமல் தேவனுடைய பார்த்துக்கு வந்த அனைவரையும் நன்றி செலுத்துகின்றோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லை. ஹல்லேலூயா. இவங்க வீட்டு பக்கம் அங்கே வெள்ளம் வந்திருக்கிறது. பாதைகள் எல்லாம் இரவு வரை அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஐயோ ஆண்டவரே, பைக்ல போக முடியாது, டிவில போக முடியாட்டியும் கல்பனைக்கு சொல்வார், அங்கனி ஆலயத்துக்கு போ, நடந்தாவது வருவேன் ஆலயத்துக்கு என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ඔබට ඔය වගේ තත්ත්වෙ ඉන්නේ නැහැ ලොකුට ගම් උතර මේ ජෝන් නෑමට පෙරේදද කෝල් කරා නේ ஜோன் சகோதரன் நான் கால் பண்ணி பேசியிருந்தாரு. சத்திய கோமர පාරවල යටල වතුර දැම්මා. அங்கே கடந்த கிழமையில பாதைகள் எல்லாம் தண்ணி நிரம்பி இருந்தது. පිටපස්සල ලොක්කම උතුරලා ඔන්න මෙන්න වතුර එන්න. பின்னால இருந்து வருவதற்கு கொஞ்சம் தான் இருக்கிறது. பாதாවක් කරගන්න එපා. தடையாக்கி கொள்ள கூடாது. මේ අවුරුද්ද අපිට දුන්න පොරොන්දුව මතක තියාගන්න. இந்த வருஷத்தின் தேவன் கொடுத்த பொருத்தனை நாங்கள் நினைவைத்துக் கொள்ளணும். என்ன பொருத்தனை? எருசலேமுக்கு கவுද එන්නේ? எருசலேமுக்கு யார் வருகிறாரோ ඒයට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுவும் பாலன தேசனாவோக නෙමෙයි. இன்று பார்க்கிற பிரசங்கம் அது அல்ல. பெந்தகோஸ்து දවස ගැන පොඩ්ඩක් ඔයගොල්ලන්ට කිව්වා. பெந்தகோஸ்து நாளை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தினேன். நமஸ்கார කරලා පොඩ්ඩක් ෆයර් වෙච්ච නිසා ෆයර් එක යන්න බෑමු. நாங்கள் ஆராதித்து ஃபயர் அனுப்பறேன். அந்த ஃபயரோடு போகணுமே என்பதற்காக. அப்ப பாரம் பெந்தகோஸ்து බලන්න අපි බලන්නේ ඕකනේ. நாங்க ஒரு நாள் කතා කරා பேதுருமா தேசனா කරා 5000 ගැනීමල ඕක තමයි බලන්න. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணினார். බලන්න මුල් සභාවේ තිබ්බ ලක්ෂණ. நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த ஆதி சபையில இருந்த මුල් සභාවේ තිබ්බ ලක්ෂණ. அந்த ஆதி சபையில මුල් இருந்த සභාවේ තිබ්බ ගුණාංග මොනවාද? குணாதிசயங்கள் என்ன ஆதியிலே මුල් இருந்தது? සභාවයි අද වර්තමාන සභාව අතර තියෙන වෙනස්කම් මොනවාද? ஆதி சபையில இருந்த இந்த காலத்துல இருக்க சபைகளிலும் வித்தியாசங்கள் என்ன என்று பார்க்க போறோம். பெராரும் இதில මම ඔයගොල්ලන් අරන් යන්නේ. பெரிதாக ஆழத்துக்கு கொண்டு போகவில்லை. මම ඉදා උඩින් තමයි දේශනාව බලන්නේ. இன்று சும்மா மேலாகத்தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார். உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குற விதத்துல අපි හැමෝටම තේරුම් ගන්න පහසු විදියට எல்லாருக்கும் விளங்கக்கூடிய අපි விதத்துல දෙවියන්වහන්සේගේ වචනේ බලමු. நாங்க தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். ක්‍රියාපොතේම තමයි. அப்போஸ்தலர் புத்தகத்திலே அப்போஸ்தலர் දෙවෙනි පරිච්ඡේදයේ 2வது அதிகாரம் 42 ඉඳන් 48 වෙනකම් සභාව ගැන ලස්සන දෙයක් තියෙනවා එතන. 42ல இருந்து 47 வரைக்கும் சபையில நல்ல ஒரு காரியம் இருக்கிறது. ක්‍රියාපොත දෙවෙනි පරිච්ඡේදයේ 42 ඉඳන් 47 වෙනකම් අලංකාර දෙයක් එතන ලියලා තියෙනවා. சபாව කොහොමද තිබ්බේ කියලා. அப்போஸ்தலர் 2:42ல இருந்து 47 வரைக்கும் சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ඕනම සභාවක් எல்லா சபையும் මේ වගේ තියනොට තමයි යේසුස් වහන්සේ කැමති වෙන්නේ. இப்படியாய் இருக்க வேண்டும் என்பதாய் தான் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் சபாව බී කලේ කවුද? சபையை உண்டாக்கினது யார்? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. சபாව බී වෙන්න මුල් පුරුක මුල් ගලවුනේ කවුද? சபை உண்டாக ஆரம்பம் யாரு? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து தான் ஆரம்பமாயிருந்தார். කාගේ කැමැත්ත නිසාද? சபை உண்டானது யார் விருப்பத்தில? උන්වහන්සේ කැමැත්ත නිසා. அவருடைய விருப்பத்தின்படி. උන්වහන්සේගේ ලේන් පවිත්‍ර කරපු. அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி. උන්වහන්සේගේ ලේ දීලා තෝරගත්තා. அவருடைய இரத்தத்தை கொடுத்து தெரிந்து கொண்ட சபை என்று சொல்வது இந்த பில்டிங் அல்ல, පොළව නෙමෙයි. இந்த பூமியும் அல்ல. சபை என்று சொல்வது ඒකතුල ජීවත් වෙන අපි යම කෙනෙක් තමයි සභාව. அதுக்குள்ளே வாழ்கிற நாங்க எல்லாரும் தான் சபையா இருக்கிறோம். ஹalleluya. ඔය ළඟින් යන කියන්න. இருக்கிறவருக்கு சொல்லுங்க. සභාව කෙනෙක්. நீங்க ஒரு சபையில ஒருவர். praise the lord. praise the lord. අපි තමයි සභාව. நாங்க தான் சபையா ගොඩක් இருக்கிறோம். මිනිස්සු තංග සභාව කියන බිල්ඩින් එක. அநேகர் நினைக்கிறாங்க சபை என்றால் ஒரு பில்டிங், ගොඩනැගිල්ල. ஒரு கட்டிடம். අද සමහර මිනිස්සු යන්නේ නැත්නම් ලොකු ලොකු ගොඩනැගිලි හොයාගෙන. ஒரு சில மக்கள் போறது பெரிய பெரிய கட்டிடங்களை தேடி, பெரிய பில்டிங்களை தேடி. අයි ඒගොල්ලන්ගේ මනසේ තියෙන්නේ ஏனென்றால் அவருடைய மனசுல இருக்குது සභාව කියලා කියන්නේ ගොඩනැගිල්ල. சபை என்றால் ஒரு கட்டிடம். සභාව කියලා කියන්නේ යේසුස් වහන්සේගේ ලේවලේ පවිත්‍ර වෙලා ගැලීම ලැබලා මේ ඇතුළට ආපු
අපි ඉස්සනක අපි சபை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு கழுவி பரிசுத்தப்படுத்தப்பட்ட இந்த சபையா இருக்கிற நாங்கள் தான் சபை. ඒ සභාව ලොකු බිල්ඩින් එකක් වුණත් சபை ஒரு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் ඒක ඇවිල්ලා ටෙන්ට් එකක් ගාලා තිබ්බත් அது ஒரு டென்ட் அடிச்சு இருந்தாலும் කොට කරලා තිබ්බත් அது ஒரு அந்த 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 ரெட்டுனால கட்டி இருந்தாலும் දෙවියන් වහන්සේගෙන් වැඩන්නේ தேவன் அது උන්වහන්සේ වැදගත් වෙන්නේ தேவனுக்கு ඒක ඇතුළේ ඉන්න සෙනගව පමණයි. அதுக்குள்ள இருக்கிற ஜனங்களை மாத்திரம் தான் அவருக்கு முக்கியமா இருக்கு. හalleluya. ඉතින් මෙතන සභාවක ලස්සන දෙයක් තියෙනවා. இங்கே சபை குறித்து நல்ல ஒரு காரியம் ඉතින් இருக்குது. මම විශ්වාස කරනවා මේ මෙතන තියෙන ගොඩාක් ලක්ෂණ අපේ සභාවේ තියෙනවා කියලා. இங்கே இருக்கின்ற அநேக அடையாளங்கள் எங்களுடைய சபையிலும் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். මේක නම් මම ඇත්තට සීරියස් කියන්නේ. இது கேலிக்கல்ல உண்மையா சீரியஸா මම சொல்றேன். දැන් අවුරුදු 6ක් මේ සභාව කරන් යන ඉඳන් 6 வருஷமா இந்த சபையை செய்து கொண்டு போறபடியால මම දකිනවා ඒ කාලේ තිබුණ නැති ගොඩාක් ගුණාංග අද අපේ සභාව තුළ තියෙනවා කියලා. அந்த காலத்துல இல்லாத அநேக குணாதிசயங்கள் இன்னைக்கு எங்க சபையில இருக்குது என்று කැමැත්තෙන්ම පිළිගන්න ඕනේ. விருப்பத்தோட இல்லையா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். අවුරුදු 13ක් මේ වනාත මුලට එනවා. 13 வருஷமாக இந்த வனாத்மன சபைக்கு வருகிறார். 6කටත් වැඩි මම දැන් සභාව තනියෙන් කරන්න අරගෙන. 6 வருஷத்துக்கு மேல அவர் தனியா செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. අවුරුදු 13 තුළ මමත් දැක්ක මේ පල්ලියේ තිබ්බ ප්‍රශ්න, මේ පල්ලියේ තිබ්බ පොරබැඳීම්, මේ පල්ලියේ හිටිය කට්ටිය, මේ පල්ලියේ සමාදානෙන් හිටියේ කවුද, ප්‍රශ්න දැම්මේ කවුද, හැමදාම කොමිටෙල්ලා තින් හිටියේ කවුද, සමාදානයට එන්නේ කවුද කියන මම දැක්ක ඔක්කොම. இந்த சபையில இருந்து யார் பிரச்சனை படுத்துனது, பிரச்சனை இல்லாம சமாதானத்தோடு வாழ்கிறவர்கள் யார் என்று எல்லாத்தையும் நன்றாக பார்த்து கொண்டு இருக்கிறவர் தான். අද මොදේදී இன்று ஆகும்போது දෙවියන් වහන්සේ ස්තුති කරනවා. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். මේ අද බලන්නර වචනේ තියෙන ගොඩාක් ලස්සන අපේ සභාවේ තියෙනවා. இன்று நாங்கள் பார்க்க போகிற அநேக அடையாளங்கள் எங்களுடைய சபையில இருக்கிறது. මම මේක දේශනා කරද්දී ඕගොල්ලෝ අදවතින් දෙවියන් වහන්සේ ස්තුති කරගෙන ආන්න. நாங்க பிரசங்கம் பண்ணும்போது நீங்க அது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு கேளுங்க. නැති දෙයක් තියෙනවා නම් මෙතන. இல்லாத ஒரு காரியம் இருக்குமானால் ඇති කරගමු. அதை நாங்கள் இல்லாமக்கி கொள்வோம். ඉල්ලාමිල්ලා ඒක ඇති කරගමු. அதை உண்டாக்கி கொள்வோம். අපි ඒක ඇති කරගමු. இல்லாத காரியத்தை நாங்கள் உண்டாக்கி கொள்வோம். அதை நாங்கள் உண்டாக்கி තවත් සභාවක් ආකාරව ලස්සනට දෙවියන් වහන්සේගේ මේ ගමන යමු. இன்னும் ஒரு நல்ல ஒரு சபையாக தேவனுக்குள்ளாய் நாங்கள் நடந்து செல்வோம். ஹalleluya. අපි ඉන්න කිසි කෙනෙක් අතාරින්න නරකයි මිතුරු. இங்கே இருக்கிற ஒருவரை நாங்கள் கைவிடக் கூடாது. අපි ඔසවා ගන්නකොට எங்களை அவரை உயர்த்தும் போது ඔක්කොමල්ලා උන්වහන්සේට යන්න ඕන. அவர் நாங்க எல்லாரும் அவரோட கூட போகணும். ஹalleluya. ரைட் කියවන්න මට. வாசிங்க. ක්‍රියා දෙවෙනි පරිච්ඡේදයේ 42 වෙනි පදේ කියවන්න. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அற்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். තවද ඔහු ප්‍රේරිතයන්ගේ ඉගැන්වීමේද සහභාගීකමේද රොටි කැඩීමේද යාඥාවලද ස්ථිර ලෙස පැවතුනාහ. මෙතන කියනවා அங்கே சொல்கிறது තවද ඔහු அவர்கள் ප්‍රේරිතයන්ගේ அப்போஸ்தலருடைய දැන් ප්‍රේරිතයන් කියලා කියන්නේ උන්වහන්සේගේ යේසුස්ගේ ගෝලයෝ හරි அப்படி அப்போஸ்தலர் என்று சொல்வது அவருடைய சீசர்கள். තවද ඔහු කියලා කියන්නේ அவர்கள் என்று சொல்வது කැලීම ලබාගෙන සභාවට එන කට්ටිය ගැන කියන්නේ. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. සභාවට එන කට්ටිය ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறவர்கள் என்ன செய்தார்கள்? ප්‍රේරිතයන්ගේ அவர்கள் அப்போஸ்தலருடைய ඉගැන්වීමේද உபதேசத்திலே සහභාගීකමේද அந்நியோன்யத்திலேயும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya. ரட்சிக்கப்பட்டு வனாந்தர சபைக்கு வந்த நாங்கள் என்ன செய்யணும்? தேவதாசனுடைய உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும். எங்களுக்குள் அந்யோன்யம் இருக்கணும். நாங்கள் அப்பம் பிட்க வேண்டும். நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஆமென். பாஸ்வாக்கு අතරම අපි කරන්න යන්නේ පාස්. நாங்க நீங்க சொன்ன நாளை நீங்க நாங்க செய்வதில்லையே பாஸ்டர். அப்படி தான் இருக்கு. අපි වචනේ අපි ඉගෙන ගන්න නැද්ද? வார்த்தை நாங்கள் கற்றுக்கொள்வதில்லையா? වචනේ අපි ඉගෙන ගන්න. வார்த்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். මම දේශනානේ කරන්නේ මම උගන්වන්නේ කරන්නේ ගොඩක් වෙලා. அநேகரும் பிரசங்கம் அல்ல அவர் கற்றுக் கொடுக்கிறது தான் செய்கிறார். දේශනා කරන්නේ ගොඩක් අඩුයි. பிரசங்கம் பண்ணுவது குறைவு. දේශනාවක් වගේ හිතුණාට உங்களுக்கு ஒரு பிரசங்கமா இருந்தாலும் ඒක අනිවාර්යෙන් ඉගෙන ගන්න මේක දේශනාවක් නෙමෙයි මේක ඉගෙනීමක් කියලා. சரியா கேட்டுக்கொண்டிருக்கவங்களுக்கு தெரியும் இது கற்றுக் கொடுத்தல் என்று. அதை நாங்கள் செய்கிறோம். අපි ගාව හොඳ සාපේකමක් නැද්ද? எங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இல்லையா? சுரேஷ் අපි ගාව සාපේකමක් නැද්ද? எங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இல்லையா? අපි ගාව සාපේකමක් තියෙනවා. எங்களுக்குள்ள அந்யோன்யம் இருக்கிறது. ட்ரிப் යනවා. ஒன்று கூடி நாங்கள் ட்ரிப் போகிறோம். கேண்டிடேட் கேன்சல் වුණා මන් නිසා. ட்ரிப் போக இருந்தது கேன்சல் ஆயிட்டு இவர்னால. මං කියන්නේ යන්න තිබ්බත් යන්න එපා පැලෙන්න වහිනවා නාණ්ඩම් වෙන්නේ ඔයගොල්ලෝ කියන. போக இருந்தாலும் போக வேணாம் மழை நல்ல மழை பெய்யறபடியால. අන්නකෝ පාස්ටර්කම පොඩ්ඩක් කාන්න අන්තිම නිකන් අනම්මනම් ජිල්බරසයක් වුණොත් ඉවරයි. ஏதாவது ஜில்பர்ஸானா அவ்வளவுதான். මොකද අපි ළඟදී මේ ළඟ පාලකට ගියා. கிட்டடியில அவங்க போயிருந்தாங்க. මලගේකට ගියේ. ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தாங்க. වතුර උතුරන්න බීරලු තියෙනවා. அங்க நாலு சுற்றிலும் இந்த பரிசுமே. ஆகையால் கவனமா இருங்க தண்ணி நிறைஞ்சு இருக்குறதா. ඒනොට අපි ඉතින් කවුරුද කෙනෙක් පොයේ දෙමීදී කණ්ඩා දාගෙන ඉතින් කනවා
කනවා මෙතන ඉඳගෙන. யாராவது போய் நாளையில சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. විසිටින් ගියාම ලේසියෙන් ගෙදරින් එන්න දෙන්නේ නැහැ. මුළු රෑම උනත් අපිව තියාගනි. விசிட்டிங் போனா இரவு வரைக்கும் வைத்துக் கொள்வாங்க, விட மாட்டாங்க. සාමාන්‍ය ක්‍රිස්ටෝපර් අංකල් එකට ගියාම යන්නවට කැමති නැහැ. கிறிஸ்தவரான வீட்டுக்கு போனா வீட்டுல போக விருப்பம் இல்ல. උන්දන තියාගනි. ஏழ்றால வச்சுக்கொள்வாங்க. செல்வெண்டி කීනවා ඔක්කොම අහන් ඉන්න ඕනේ. செல்வக்கா சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஹalleluya. ஐடி ඊනෝඩ වාස්ත. பாஸ்டர் வருவதுக்கு விருப்பம். ආවිල්ලා ඔක්කොම දුක කියලා අන්තිමට සතුටු වෙලා අන්තිමට ප්‍රීති වෙලා අනේ යාඥා කරලා අපි යනවා. வந்த பிறகு எல்லா துக்கத்தையும் அவங்கள்ட்ட சொல்லி நாங்க ஜெபித்து அதுக்கு பிறகு சந்தோஷமா இருந்து போயிடுவோம். කෙනෙක් මේම තමයි. எல்லாரும் அப்படித்தான். අයියේම වෙන්නේ. ஏன் அப்படி நடக்குது? நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கிறபடியா, நல்ல கலந்து கொள்ளுதல். நாங்கள் அந்யோன்யம் இல்லாவிட்டால் ஒன்றா கூட விருப்பம் இல்லை, பேச விருப்பம் இல்லை, எங்கேயாவது போகும்போது அங்கே ஒருமனப்பட விருப்பம் இல்லை. அந்த அந்யோன்யம் இல்லாதபடியா அப்படி நாங்கள் கலந்து கொள்ளுதல் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி செய்கிற காரியம். ஹalleluya. දුක ඒක මං එනවා. තව කෙනෙක්ගේ දුක, තව කෙනෙක්ගේ වේදනාව අපිට දැනෙන්න ඕන. இன்னொருவருடைய துக்கம் வேதனை எங்களுக்கு புரியணும். இது சாபாயிகம். அது தான் அந்யோன்யம். சமஹර අය ඉන්නවා ප්‍රශ්න අතෝතේ තියන් තනියෙන් දුක් වෙනවා. ஒரு சிலர் இருக்காங்க பிரச்சனைகளை இருதயத்துல வச்சு தனியா துக்கப்படுவாங்க. தனிமையா துக்கப்பட வேண்டாம். උපදේශයක් ගන්න ඕන පාස්ටර් කෙනෙක් ඉන්නවා කතා කරලා උපදේශ කරගන්න. உங்களுக்கு ஒரு தீர்வு எடுக்கணும்னா நீங்க ஒரு பாஸ்டர் இருக்காரு சொல்லி நீங்க அதுக்கு பேசி முடிச்சுக்கொள்ளுங்க. සමහර දේවල් මිනිස්සු කියන ඕගොල්ලෝ ඊටවට සමහර දේවල් වචනෙන් දේව වචනයකට විසඳුමක් නැහැ කියලා තියෙනවා විසඳුමක්. ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லைன்னு சொன்னா தீர்வு இருக்கிறது வார்த்தையில. தேவனுடைய வசனයේ තුල හැම ප්‍රශ්නයකටම විසඳුමක් උන්වහන්සේ මේ දීලා තියෙනවා. தேவனுடைய வார்த்தையில எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்திருக்கிறார். பிரச்சனை விசඳුමක් නැහැ. ஆகையால் என் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. இதை நான் பாஸ்டர் சொல்லுவேன் இல்லை. ஆகையால் அப்படி நினைக்க கூடாது. ඕන කෙනෙක්ගේ ප්‍රශ්නේ දකින්න දෙවියන් වහන්සේ. எங்களுடைய ஆண்டவர் எல்லாருடைய பிரச்சனையும் காண்கிறவர். ஹalleluya. எங்களுக்குள் நல்ல அந்யோன்யம் இருக்கணும். අපි හැම කෙනෙක්ම මේ ඉන්න කට්ටියව අම්මා කෙනෙක් වගේ තාත්තා කෙනෙක් වගේ තමන්ගේ සහෝදර සහෝදරියෙක් වගේ බලන්න ඕනේ. நாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் அம்மா போல ஒரு அப்பா போல சகோதர சகோதரிகளாக நாங்க நினைக்கணும். මම නම් එහෙම තමයි ඉන්නේ. அர்த்தம் அப்படினா அப்படிதான் இருக்காது. කතා කරන අම්මේ තාත්තේ මල්ලි මේ වරෙන් මංගල කතා කරා. நான் அநேக நேரம் அவர் பேசுன அம்மா அப்பா தம்பி வா இங்க அப்படினு கூப்பிடுவாரு. කතා කරන්න මේ කොල්ලමට තාම චානකයි. දැන් මෙච්චර අවුරුදු ගානක් තාම මඩුම් පාස්ටර් කියන්නේ. அவங்க இன்னும் இந்த படியனுங்க எல்லாம் கூப்பிட மாட்டாங்க பாஸ்டர். කියන්නත් එපා. சொல்ல வேணாம். එහෙම කතා කරම චානක අයියම තමයි. அப்படி சாணක அண்ணனே கூப்பிடுங்க, அது பரவாயில்ல. ඒක කියනකොට නිකන් අර පාස්ටර් කීද මට නිකන් දුරයි වගේ. பாஸ்டர் சொல்லும்போது கொஞ்சம் தூரம் மாதிரி விலகும். வா கிட்டவா ஏமாங்க அரே ஐ மல்லி என்னடி கல்லாங்க அண்ணா அப்படின்னு கூப்பிடும்போது கிட்ட. மங்களோட சிஸ்டர் கியூ துரை வகைனி தூரம் மாதிரி இருக்கும் சிஸ்டர்னு சொன்னாங்க. அம்மான்னு சொன்னா ஒரு மகன் அம்மா மாதிரி இருந்தாங்க. இத மேகலோட පුතා කියලා කතා කරා. அப்படி கூப்பிடும்போது ஒரு உணர்வு. මේමද පුතා கூட දේපල්ලිනකොට එනම පොංග අම්මට ලියලා දෙන්නේ. மகன் சொன்னோன்னா அந்த சொத்தெல்லாம் எழுதுறது. அது ஒரு வேற හරිද? ඒක වෙනම කතා. ඒ සම්බන්ධකම අමුතු ඇඟීමක් නේ. அந்த சம்பந்தம் ஒரு உணர்வா இருக்கும். அது ஒரு உணர்வு உள்ளதா இருக்கும். මේ ක්‍රිස්ටෝපර් අංකල් කියන්නේ සේකර් අංකල් කියන්නේ. சேகர் அங்கிள் கிறிஸ்டோபர் அங்கிள்னு சொல்வாங்க. ඒක ළඟයි වගේ නේ ක්‍රිස්ටෝපර්. அது கொஞ்சம் கிட்ட சமீபமா ක්‍රිස්ටෝපර් කියද්දි බල. கிறிஸ்டோபர் கூப்பிடும்போது யாரை பேசினாருன்னு கேட்பாங்க. සමහර අයට නම කියලා එකපාරට බද සිස්ටර්කම එකපාරට උඩ යනවා. ஒரு சிலருக்கு பேரை சொல்லி பிரதர் சிஸ்டர்னு சொன்னா அங்க மேல போவாங்க. අවුල් වෙනවා. அது ஒரு குழப்பமா இருக்கும். ඒතන සාභායකම තියෙන නිසා அந்த அந்யோன்யம் இருக்கிறபடியால் මේ ඉන්න හැම දරුවෙක්ම අපි හැමෝගේම දරුවෝ වගේ අපි ඔක්කොම හිතන්න ඕන. இங்க இருக்க எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகளாக நாங்க நினைக்கணும். මගේ දරුවෝ විතර හොඳට ඉන්න ඕනේ. எந்த பிள்ளை மட்டும் தான் நல்லா இருக்கும். මගේ දරුවෝ විතර ඉගෙන ගන්න ඕනේ. எந்த பிள்ளை மட்டும் தான் படிக்கணும். මගේ දරුවෝ විතර අරියන්න ඕනේ. எந்த பிள்ளைக்கு மட்டும் தான் சரி வரணும். අරකිගේ ළමයා මක බෑ වෙන්න ඕනේ. அவன்ட புள்ள அப்படியே கெட்டு போகணும். එහෙම හිතන්න அப்படி நாங்க நினைக்க கூடாது. එහෙම හිතන මිනිස්සු ඉන්නවා. அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. හිතන මිනිස්සු ඉන්නවා. சபையிலயா இருந்தாலும் அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. මං හිතනවා අද වර්තමාන අපේ වනාත්මන සභාවේ එහෙම හිතන අය නැහැ. இன்னைக்கு இந்த சபையிலே அப்படி நினைக்கிறவங்க இல்ல. හalleluya. ஹalleluya. අපි හැමෝටම ඔක්කොම අපි අයියලා මල්ලලා සහෝදර සහෝදරියෝ අපි ඔක්කොම අම්මලා තාත්තලා මෙතන நாங்க எல்லாரும் அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் எல்லாம் பிள்ளைகள் அப்படியே வாழ்ந்துட்டோம். அந்த அந்யோன்யம் இருக்கணும். අන්න ඔය සාභායකම ඒ කාලේ සභාවේ තිබ්බා. அந்த அந்யோன்யம் அந்த காலத்துல அந்த சபையில இருந்தது. ஆகையால் தான் நீங்க சொல்கிறார்கள் දේශනා කරලා බී වෙච්ච සභාවේ பேதுரு பிரசங்கம் பண்ணி ஏற்படுத்திய சபையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ලබලා මිනිස්සු එනකොට ரட்சிக்கப்பட்டு மக்கள் வரும்போது මල්ලි වරෙන් කරපන් කියලා හිටියේ නෑ. நீ ஏதாவது செஞ்சு கொண்டிருன்னு சொல்லி வார்த்தையை கற்றுக் கொடுத்தார்கள். හරි වැරද්ද මිනිස්සුන්ට කියලා දුන්නා. வார்த்தையில் இருந்த சரி தவறை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இதை செய்தால் சரி, இதை செய்தால் சரியில்லை என்று சொல்லி அந்த அப்போஸ்தலர்கள் சரியானதை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த கற்றுக் கொடுத்தல் இருந்தபடியால் அவர்களோடு கூட நல்ல அந்யோன்யம் இருந்தது. அவர்கள் கற்றுக் கொடுத்ததை விட்டு வெளியே போகவில்லை. எல்லாம் இருந்தது.
ஒரே கற்றுக் கொடுத்தல் மூலமாக ஒரே கற்றுக் கொடுத்தல் மூலம் இந்த நிகழ்கால சபையில பாருங்க ஒவ்வொரு கற்றுக் கொடுத்தல் இருக்கிறது. எங்கட சபையில அந்த தான தர்மங்களை சாப்பிடுவதில்லை. ஒரு சில இடங்களில பாஸ்டர்மார் ஜெபித்து சாப்பிட சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க எங்கட தன்சல் சாப்பிட வேணாம். ஒரு சில இடங்கள்ல பிரச்சனை இல்லை, நீங்க சாப்பிடலாம். அந்த அவர்கள் வந்து மே மாதம் ஆகும்போது ஜெபிப்பாருங்க எங்கட பக்கம் நல்ல தன்சல்கள் இருக்கணும். நாங்க அந்த செத்தவர்களுடைய அந்த பலிகளை செலுத்த கணத்துக்கு போவதில்லை. நவம்பர் மாதம் தான் அந்த செத்தவர்களோட மாதம் சொல்வாங்க. யார் தெரியும்? அப்ப வாழ்கிறோட மாசம் என்ன மாசம்? අපි යනවාද අනත්තර පූජා දෙන්න? நாங்க போமா மயானத்துக்கு பலியிடுவது. දැන් ඇවිල්ලා මලුන්ගේ මාස කියලා කනත්තේ නොවැම්බර් 1 වෙනිදා පූජාවල් තින්න ගොන් හරක් පාස්තරලා ඉන්නවා. இன்னைக்கும் அந்த நவம்பர் 1ஆம் தேதி அந்த அந்த பலி ஆராதனைகளை செய்கிற பாஸ்டர்மாருங்க இருக்கிறாங்க. ஓ இன்னும் அப்படியே இருக்கிறார்கள். දැන් මොනවද වෙලාද එක එක ගෙන්නීම් නේ? ஒவ்வொரு கற்றுக் கொடுத்தல். ඒ කියන්නේ මිනිස්සුන් අද නොමග යවන විදිය මේ වචනේ පෙන්නලා. இந்த வார்த்தையை காட்டி மக்களை වැඩිපුරම ලංකාවට වැරදි ගෙන්නීම් ගේන්නේ කොරියන් කාර්යය තමයි. அதிகமாக இலங்கைக்கு கெட்ட ஒரு தவறான கற்றுக் கொடுத்தல் கொண்டு கொரியன்ஸ் தான். අපිට කලින් කියලාදී මාස 80000ක් දෙනවා. மாசத்துக்கு 80000 தருவோம். මෙයා දැන් අවුරුදු 4කට පාඩ කලින් 4-5 வருஷத்துக்கு முதல்ல මාස 80000ක් දෙනවා පාස්ටර්. மாசத்துக்கு 80000 தருவோம் உங்களுக்கு. හරි ගෙවල් ගේ කුලියට නම් ගෙවල් කුලි දෙනවා. வீடு உங்களுக்கு கூலிக்கு தருவோம். බයිසිකලයක් දෙනවා. ஒரு பைக் தருவோம். பெட்ரோல் தருவோம். ළමයි ඉගෙන ගන්න ඉන්ටර්නැෂනල් එකේ ස්කූල් ෆීස් එක පොයගල දෙනවා. பிள்ளைகள் படிக்கிற இன்டர்நெட் ஸ்கூல்ல ஃபீஸ் கூட அவங்க கட்டுவாங்களாம். හැබැයි ඔක්කොම කියලා අන්තිමට එනවා මේ ජීවිසම මොකද්ද? கடைசில எல்லாத்தையும் சொல்லி கடைசில வருகிற அந்த பைபிளே දේශනා කරන්න බෑ. பிரசங்கம் பண்ண முடியாது. பைபிளே දේශනා කරන්න බෑ. வேதாகமத்துல பிரசங்கம் பண்ண முடியாது. ඒගොල්ලෝ ගාව වෙනම බයිබලයක් තියෙනවා පොත. அவங்க கிட்ட ஒரு பைபிள் இருக்குது. ඒක තමයි දේශනා කරන්නේ. அதை தான் பிரசங்கம் பண்ணணும். කොහමද? எப்படி இருக்கும்? කොහමද පෙන්වන්නේ? සල්ලි පෙන්වන්නේ කියලා. எப்படி காட்டுறாங்க? பணத்தை தான் காட்டுறாங்க. ඉගන්නේ මිත්‍රෝනේ බෝ තැන්වල බෝ සභාවල තියෙනවා. அநேக தவறான கற்றுக் கொடுத்தல் அநேக சபைகள். ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. තාම අපේ මේ සභාවට එක වැරදි ගැනීමක් ඇවිල්ලා නැහැ අතුල්ට. இன்னும் எங்கட சபைக்குள் தவறான கற்றுக் கொடுத்தல் வரவில்லை. வரவிடவும் கூடாது. ஆகையால் தான் ஒரு தடவை ஏஞ்சல் டிவி உங்களுக்கு பார்க்க வேணும்னு சொல்லியிருந்தார். முதலும் பார்த்திருந்தாரு. அவர் பரலோகம் போனாரு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தாரு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவோட காலுக்கு பாம் பூச கொடுத்தாருன்னு சொல்றாரு. ஒரு தடவை அவர் பரலோகம் போயிட்டு வரும்போது ஒரு செருப்பை விட்டுட்டு வந்துட்டாராம். அவர் கால்வலி வரும்போது நீங்க எவ்வளவு ஜெபிச்சீங்க உங்களுக்கு கூட வரல. சபைகள் எத்தனை பேர் சபை பாஸ்டர்மார் எத்தனை பேர் ஜெபிச்சாங்க. இயேசு கிறிஸ்து அந்த விஷயத்துல ரொம்பவும் சுயநலவாதமா இருக்கிறார். வரவும் லேசு மெயின் ரோட்ல இறங்கி நேரா வீட்டுக்கு வரலாம். පාර කාපට්ටාව නැද්ද? යේසුස් වහන්සේ ගෙදර ඇවිල්ලා යේසුස් වහන්සේ බාම් එකක් දුන්න. ඉතින් බලන්න මේ මොන இயேசு கிறிஸ்து பாம் வீட்டுக்கு வந்து கொடுத்தாராம். සමහරුන් දර්ශනය ස්වර්ගයට යනවා. ஒரு சிலர் தரிசனத்தோடு கூட மேலே பரலோகம் போறாங்க. வந்து சொல்றாங்க ටැප් එක ඇරියාම එන්නේ කොකාකෝලා. டேப்ப திறந்த உடனே கொக்கோகோலா வருதாம். ඔක්කොම රත්තරන් කාපට්. தங்கத்திலே காப்பட் போட்டிருக்காங்க. දාවිත් ඉස්සරහ වයලින් ගාන් ඉන්නවා. தாவீது வயலின் எடுத்து கொண்டிருக்கிறாராம் முன்னால. பேதுரு තමයි මේ ඉන්ට්‍රස් එකේ ඉන්නේ. பேதுரு தான் அங்க இன்ட்ரஸ்ட் இருக்கிறாராம். ඒකල යූදස් ඉන්නවල මම පාවා දුන්නා වගේ කැරි කැරි ඉන්නවා. யூதஸ் இருக்கிறாராம். நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு. පට්ට ඩයල්ස් ඉන්නේ මිත්‍රෝනේ. අද බොරු ඉගැන්වීම කියලා මිනිසුන් අන්දන ඇඳිල්ල. இன்றைக்கு தவறான கற்றுக் கொடுக்கிறார்கள். හිතා ගන්න බෑ. කවදාකවත් බොරු ඉගැන්වීමට අහු වෙන්න එපා ඔයගොල්ලෝ. ஒரு நாள் நீங்க தவறான கற்றுக் கொடுத்தலுக்கு அகப்பட வேண்டாம். අපේ සභාවේ ඉන්න කවුරු කෙනෙක් බොරු ඉගැන්වීමකට අහු වුණොත් எங்க சபையில் இருக்க யாராவது ஒருவர் தவறான கற்றுக் கொடுத்தலுக்கு அகப்பட்டால் මං එයාට කියන්නේ එකම එක නමයි. அவருக்கு ஒரே ஒரு பெயர் தான். பேர் இல்ல එක එක දෙයයි කියන්නේ. ஒரே ஒரு காரியம் தான். මෙච්චර කල් දෙවියන් වහන්සේගේ වචනය පල්ලියට ආලා නැහැ කියන්නේ. இவ்வளவு காலம் நீங்க ஆலயத்துக்கு வந்ததுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை. නේද? එහෙම කෙනා නව් වෙන්නේ. அப்படியானவர்கள் தான் அகப்படுறாங்க. අද කොයිතරම් දේවල් ගියාද මේ නත්තල් සමරන්න එපා කියලා කියනවා. நத்தல் கொண்டாட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். නත්තල් දවසේ දෙසැම්බර් 25 නෙමෙයි කියලා අපි දන්නවා ඒක. நத்தல் நாள் வந்து 25ஆம் தேதி அல்ல என்று எங்களுக்கு தெரியும். අර කාටද කියන්න බලන්න කවද්ද දෙන්නේ කියලා. யார் சொல்ல முடியும் எப்ப இருந்து පුලේකේ කීපංග දවස முடியுமான சொல்லுங்க.
அப்படி சொல்லவும் யாரும் இல்லை. ஆல்ரெடி அப்படி கீனோ அம்மெக் நே அம்பல දෙයියට තාත්තෙක් නෑ කියලා. எங்களுக்கு ஒரேடியா சொல்லுவாங்க அவங்க அது ஆண்டவருக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. අපේ උන් නත්තල්ට ටොපිය තිබ්බොත් කිය උන්ට දෙයියකුත් නෑනේ බං කිය. எங்களவங்க நத்தலுக்கும் நாங்க டொப்பியை வச்சா சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு ஆண்டவரே இல்லை. අපි නත්තල් සමරන්න අපි මෝඩ නිසා නෙමෙයි. நாங்க நத்தல் கொண்டாடுறது முட்டாள்தனத்துக்காக அல்ல. விசுவாசமே பொருளோட ஆவண ඒ නිසා සමරන්න. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபடியால் நாங்கள் அதை கொண்டாடுகிறோம். ஹalleluya. ஹalleluya. ඒ නිසා හරි ගැන්වීම තුල ඉන්න. ஆகையால் சரியான கற்றுக் கொடுத்தலுக்குள்ள இருங்க. ඔබ කෙනෙක් ඔබට මොනාරද උගන්වනවා වැරදි ගැන්වීමක් නම් ඒක පිළිගන්න එපා. நீங்க உங்களுக்கு யாராவது தவறானதை சொன்னா நீங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ඊට පස්සේ ඉන්දියාවෙන් එන්න ගත්ත එකක් සුපර් නැචරල් පවර්. இந்தியால இருந்து ஒன்று வந்துச்சு சூப்பர் நேச்சுரல் பவர். සුපර් නැචරල් පවර්. சூப்பர் நேச்சுரல் பவர் என்று. ඒක මොකද්ද කේස් එක? அது என்ன கேஸ்? පල්ලි යාඥා කරනකොට account වල සල්ලි වැටෙනවා. ஆலயத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது அக்கவுண்ட்ல பணம் விழுதான். මමත් යාඥා කරනවා. අර ජෝන් අය යාඥා කරනවා. සේකරංග රමේෂ් යාඥා කරනවා නේ. සුරේෂ් යාඥා කරනවා. අපි මෙතන යාඥා කරනකොට நாங்க எல்லாரும் ஜெபிக்கும் போது අපේ account වල ලක්ෂ 50 වැටෙනවා. සුරේෂ් යන්න ඕනේ ඉඳ ගන්න. எங்க அக்கவுண்ட்ல යන්න ඕනේ නෑනේ මචං නේ. ආතල් එකේ දැම්මා ඩිපොසිට් එක ගෙදරටලා හිටිය ත්‍රිවිල් පොඩක් දුවාගෙන. நாங்க டிபாசிட் போட்டு பேசாம இருக்கோம். මේ අපේ පල්ලි වල වෙන්නේ නැති සීන් எங்களோட ஆலயங்களில் நடக்காதனால தானே இது சீனா இருக்குது. අපි කරමු සුපර් නැචරල් පවර්. நாங்களும் செய்வோம் சூப்பர் நேச்சுரல் பவர் என்று. අපි යාඥා කරද්දි ෆෝන් එක එකපාරට charge වෙනවා. நாங்க ஜெபிக்கும் போது போன் எல்லாம் சார்ஜ் ஆகும். අපිට උගන්ලා තින්නේ ෆෝන් එකට පල්ලි ගේන්න එපා. எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க போன் எடுத்துக்கொண்டு அழைத்து வர வேண்டாம். ஃபோன் එක ඕෆ් කරකපන් කියලා தான் අපිට කියලා දීලා තියෙනවා. போன் எடுத்துக்கிட்டு வந்தா போனை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. එතකොට ෆෝන් එක charge වෙන ආස්කම වෙන්න නම් ඒ පල්ලි මොනවද උගන්වන්නේ ෆෝன் එක අරන් වර ඔන්න එකේ තියන් හිටපන් කියන උගන්වන්නේ. அந்த சபையில என்ன சொல்றாங்க போன் எடுத்துட்டு வா ஒண்ணல வச்சுக்கோ அது சார்ஜ் ஆகும் அப்படித்தானே அவங்க சொல்றாங்க. ரீலோட் பட்டன் வைடுவோம். ரீலோட் விழுதுன்னு சொல்றாங்களாம். කීදෙනෙක් කියනද මේක බොරු ගැනීමක් කියලා? எத்தனை பேர் சொல்றீங்க இது தவறான கற்றுக் கொடுத்தல் என்று? නැත්තම් මේකත් පිළිගන්න එකක් කියන අපි පල්ලි. இதையும் ஏற்றுக்கொள்றவங்க இருக்காங்க நம்ம சபையில. කරුණාකරලා ඵලයන් එළියට බැලලා පල්ලි. இதை ஏற்றுக்கொள்றவங்க இப்பவே வெளியே போங்க. மைக்கே வீடியோත් එනවා. வீடியோ அது ஆகையால் பிரசித்தமாய் சொல்கிறார். ඔය අමූලික බොරු මිත්‍රවරුනි. இது போய் அது. අමූලික බොරු. අර සුසිලම්මා. නසුලම්මා. මුදල් ප්‍රශ්නයක් තියෙනවා. பண பிரச்சனை இருக்குது. ස්වාමීනි එවන්නකො ලක්ෂ 10ක් වගේ මම சூப்பர் நேச்சுரல் பவர்ல அனுப்புங்க 10 லட்சம். හරි ඔය account එකක් නැහැ කියනවා නම් අපේ account එකට එවන්න. අපි දෙන්න. உங்களோட அக்கவுண்ட் இல்லாட்டி எங்களோட அக்கவுண்ட்க்கு அனுப்பலாம். அவர் கொடுப்பாரு. අපි දෙන්න අපේ account වලට එවන්න. அவங்களோட அக்கவுண்ட்க்கு அனுப்புங்க அவர் கொடுப்பாங்க. බොරු ඉගැන්වීම. ලේසියෙන් අවුෙන්න එපා. இலகுவை நீங்க அகப்படக்கூடாது. අද ගොඩක් හරි වචනේ හරි ඉගැන්වීම තියෙන තැන මිත්‍රෝනි සෙනග නැහැ. சரியான கற்றுக் கொடுத்தல் இருக்கிற இடங்களில ஜனங்கள் இல்லை. සෙනග නැහැ. ஜனங்கள் இல்லை. සෙනගින්න කැමති නැහැ. ஜனங்கள் இருக்க விருப்பம் இல்லை. සෙනගටත් ඕන අපි ගාන බෙරේ ගාගෙන යන් කියලා. ஜனங்களுக்கு வேணும் அவங்களோட அடிக்கிற அந்த மேலத்தை அடிச்சு கொண்டு போகலாம். ඉන්න ආස නැහැ. இருக்க விருப்பம் இல்லை. වචනයට උගන්වනකොට එතන ඉන්න ආස නැහැ. வார்த்தை சரியா கற்றுக் கொடுக்கும்போது அங்க இருக்க விருப்பம் இல்லை. මෙතන ඉන්නවා. வருஷ கணக்கா நீங்க இங்க இருக்கீங்க. මම මීට කලින් තාත්තා කරද්දී උගන්ට කොයි වගේ පරිප්පු දුන්නද කියලා මෙතන. இங்கே பாஸ்டர் இருக்கும்போது உங்களுக்கு எப்படியா இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். බැනුම් අහනවනේ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க பேச்சு ඒක வாங்குவீங்க. සැනසීමේ වචනයක් කියනවා. உங்க ஆறுதல் வார்த்தை சொல்லுவாரா? කිව්වත් එකක් කිව්වොත් 100ක් බයිනවනේ කරන වැඩේ. ஒன்று சொன்னால் 100 தடவை இயேசுவாரா? වචනේ නෙවෙයි ඒක. வார்த்தை வருகிற விதம். ඒක වචනේ නෙවෙයි. வார்த்தை வருகிற விதம் தான் அது. ඒ ඔක්කොම ආලා ඕගොල්ලෝ මෙතන ඉන්නවා කියලා කියන්නේ. அதெல்லாம் கேட்டு நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா ඕගොල්ලෝ දැනගන්න ඔබ මම අපි හැම කෙනෙක්ම හොඳ ජයග්‍රාහී හිතනවා කියලා. நீங்க நான் எல்லாரும் நல்ல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். අපි ජයග්‍රාහී කියලා நாங்க ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். வார்த்தையில நாங்கள் பேச்சு வாங்கியிருக்கோம். வார்த்தையில அடி வாங்கியிருக்கோம். වචනේ රිදිලා තියෙනවා. வார்த்தை எங்களுக்கு வலித்திருக்கிறது. කපලා තියෙනවා දෙකම. வார்த்தை எங்களை இரண்டாக வெட்டி இருக்கிறது. ස්වාමීන් අපි වචනේ ආගෙන මෙතන. ஆனாலும் வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே இங்கே இருக்கிறோம். ஹalleluya. මේ ගැන්වීම තියෙන මනුස්සයට තමයි හොඳ සහභාගීකමක ජීවත් වෙන්න පුළුවන්. அந்த கற்றுக் கொடுத்திருக்க மனுஷனுக்கு தான் அந்த அந்யோன்யம் இருக்க முடியும். அங்கே சொல்கிறது සහභාගීකමෙන්ද அந்யோன்யம் රොටි කැඩීමෙන්ද அப்பம் பிட்குதலிலும். රොටි කැඩීම කියලා මොකක්ද? அப்பம் பிட்குதல் என்று சொன்னாங்க. සුද්ධ මේසි සහභාගීකම. நாங்க எடுக்கிற பரிசுத்த மேசையில பங்கு கொள்ளுதல். ඔකත් එකකට පස්ස තියෙනවා. அது ஒருத்தருக்கு பிரச்சனையா අයි මේක இருக்குது. අමීරදම කරන්න බැරි. ஏன் இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்ய முடியாது? අයි මේක මේ පළවෙනි විතරක් කරන්නේ. ஏன் இது முதல் ஞாயிறு மட்டும் செய்கிறார்கள்? අමීරදම කරන්න පුළුවන් ඒක. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்ய முடியுமே. මාසකට එක ඉරිදාවක් කරන්නේ. மாதத்துக்கு ஒரு தடவை செய்கிறது. ඒකට යම් කිසි ගරුත්වයක් දෙන්න ඕනේ. நாங்க அதுக்கு ஒரு கணத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. අමීරදම කරොත් එතකොට ඉන්නේ රොටිය කන්න. வர்றது ரொட்டி அப்ப சாப்பிடு. දේශනාවන්න பிரசங்கம் මේ නහිවට එන්නේ. அதுக்கல்ல. කොයි වෙලෙදි වෙරෙන්නේ? இப்ப முடியும். කොයි වෙලෙදි වෙරෙන්නේ? இப்ப முடியும். රොටිය. எப்ப ரொட்டி? அப்பம். රොටිය. அப்பம். මේ රොටියට. இந்த அப்பத்துக்கு. මේ රොටියට. இந்த அப்பத்துக்கு. මසුරියක් දාලා. அது පරිප්පු ටිකක් දාලා. இறைச்சி கறி பருப்பு கறி போட்டு எடுத்தா. නේ?
පවුල්තුමා මට මතකද කොරින්ති සභාවට දෝද කියනවා. பவுல் கொரிந்தி சபைக்கு சொல்கிறார். කොරින්ති සභාව පල්ලියවිල්ලා கொரிந்தி சபையின் ஆலயத்துக்கு வந்து ஒரு වැඩක් කරලා තියෙනවා. நல்ல ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. කොරින්ති සභාව පල්ලියවිල්ලා கொரிந்தி சபையின் ஆலயத்துக்கு රොටි வந்து කඩනවානේ. அப்பம் பிக்கிறாங்க தானே. දැන් රොටි කඩද්දී අපේ සභාව මොනවා හැම පල්ලියකම කරන්නේ පාස්ටර් එක ලෑස්ති කරලා பாஸ்டர் அதை ஆயத்தப்படுத்தி ඒක දෙනවනේ. அதை கொடுக்குறாங்க தானே. කොරින්ති සභාවயும் கொரிந்தி சபையினர் මේ පාස්ටර් දෙන රොටියේ ඒකයි මදි කියලා அந்த பாஸ்டர் கொடுக்குற அப்பம் போதாது என்று ගෙදරින් රොටි පුච්චන් ඇවිල්ලා. வீட்ல இருந்து அப்பத்தை செஞ்சுட்டு வந்து මේක ඇත්තා මේ බොරු නෙමෙයි මේක ඇත්ත. ගෙවල් වලින් මු රොටි පුච්චන් ඇවිල්ලා. வீடுகள்ல இருந்து அந்த புதிய ரொட்டி அரங்க செஞ்சு, இல்ல. அந்த கறியெல்லாம் கொண்டு අම්මා வந்து කට්ටිය රොටි කඩලා බංකෝල වාඩිලා රොටි කනවලු. அவங்க எல்லாம் பேங்க்ல உட்காந்து அந்த ரொட்டியை பிச்சு அவங்க சாப்பிடுறாங்களாம். ඔව් පාවුල්තුමා දෙන්නා මට මම ඒක දේශනා කරන්න පාවුල්තුමා දෙන්නා දෙන්න සෙට් එකට. பவுல் கொடுக்குறாரு நல்லா வலிக்க. මතක කොරින්ති සභාව වෙන්න ඕනේ. கொரிந்தி சபையில தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். කොහොමද ඒක දැන් රොටි දැන් පළවෙනි ඉරිදාට முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு ප්‍රදීප් කියනවා මේ අද රොටි දෙනවනේ. இன்னைக்கு அப்பம் தர்றாங்க தானே. රොටි කෑල්ල මදි බං. இந்த ரொட்டி துண்டு பத்தாது. ඉතින් රොටිය පුච්චන් நாங்க ගන්න வீட்ல இருந்து ரொட்டியை செஞ்சுட்டு வருவோம். සිල්ලෙන්ටි රොටිය පුච්චන් நான் එනවලු. ஒரு அப்பத்தை செஞ்சுட்டு வருவேன். විනෝදේ රොටිය පුච්චන් வினோதினி එනවලු. அப்பம் ஒன்று செஞ்சுட்டு வருவாரா. අපේ ක්‍රිස්ටෝෆර් සෙල්ලි අම්මත් රොටිය පුච්චන් என்னோட එනවලු. செல்வி அக்காவும் ஒரு அப்பத்தை செஞ்சுட்டு வராங்க. பிரதீப் அக்கா රොටි 10ක් විතර පුච්චන් 10 එනවලු. ரொட்டி போல செஞ்சுட்டு வருவாங்களாம். සමන්තයක් කළා පුස්පැන්ටි ඔක්කොම රොටි පුච්චන් ඇවිල්ලා. சவந்தி புஷ்பக்கா எல்லாம் ரொட்டி செஞ்சுட்டு வராங்க. පළවෙනි මාසේ රොටිය පුච්චන් ඇවිල්ලා. முதல் மாசம் வந்து ரொட்டி செஞ்சுட்டு வந்து දෙවෙනි මාසේ කට්ටිය කතානේ පරිප්පු කදාන් එමුනේ බං කියලා. ரெண்டாம் மாசம் சொல்றாங்க பருப்பு கறியும் செஞ்சுட்டு வருவோம்னு சொல்லி. එහෙම නෙමෙයි. அப்படி இல்லை. ද රොටි ගැනීම කියලා කියන්නේ இந்த அப்பம் பிட்குதல் என்று சொன்னால் යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு கிறிஸ்து சொன்னார் අන්තිම රාත්‍රී භෝජනේ දෙනකොට கடைசி அந்த ராபோஜனத்திலே උන්වහන්සේ නැවත එනකම් மீண்டும் அவர் வரும் வரை උන්වහන්සේව සීකරන පිරිස මේක කරන්න කියලා. அவரை நினைத்தருளும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். එහෙම කිව්වේ මේ රොටි කඩන එකට විතරයි. அப்படி சொன்னது இந்த அப்பம் சாப்பிட வர்றவங்க මාව மட்டும். සීකරන පිරිස මේක කරන්න කියලා. என்னை நினைத்தருளும்படி அதை செய்யுங்கள் என்று சொன்னார். අපේ හදවත්වල අපේ හිතවල හැමදාම යේසුස් වහන්සේ ඉන්නවා. எங்க இருதயங்கள்ல ஒவ்வொரு நாள் நாங்க அவரை நினைத்தருளுகிறோம். මාස දෙක දවසක් ඒ ෆීලිං එක අපි හැමෝටම දැනනවනේ. அந்த மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபீலிங் எல்லாருக்கும் வரும். එදාට ඒ රොටිය දෙනකොට அன்னைக்கு அந்த அப்பத்தை கொடுக்கும்போது ඇත්තටම අදවතින් ඕගොල්ලෝ කියන්නේ දනගාලා මම රොටිය දෙනකොට உங்களுக்கு அப்பத்தை கொடுக்கும்போது කී දෙනෙක් භක්තිවන්තකමින් මේක යේසුස් වහන්සේගේ ශරීරය කියලා ගන්නවද? எத்தனை பேர் பக்தியோடு இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று எடுக்கிறீர்களோ? අම්මෝ මචං අද රොටි කෑල්ලක් කම්මන මේක කන්න ඕනේ කියලා පෙරේදකමින් කී දෙනෙක් ගන්නවා? இல்லாட்டி இன்னைக்கு அப்பம் கிடைச்சிச்சுன்னு அச்சுத்தந்திரம் நீங்க எத்தனை பேர் சாப்பிடுறீங்க? සෑම් කොහොමද ගන්නෙ? சாம் என்ன? හා සෑම් කීපන් සෑම් රොජර් කොහොමද ගන්නෙ රොජර්? රොටිය දෙනකොට භක්තිවන්තකමින් பக்தியோடு. ජෙනට් කොහොමද ගන්නෙ? ஜெனாட் எப்படி? ரொம்ப பசி அப்பா. ரொம்ப பசியா இருக்கு. අරසන් කොහොමද ගන්නෙ රොටිය දෙනකොට? හා අදත් රොටි කෑල්ලක් දෙනවා කාලයන් කියලා ගන්නවද? නෑ ඒක භක්තිවන්තකමින් ගන්න ඕනේ. அது பக்தியோடு கூட நாங்க எடுக்கணும். මෙතන මම කියනවනේ මේ කැඩෙන්නේ උන්වහන්සේගේ ශරීරය. இது உடைக்கப்படுறது அவருடைய சரீரமா අපි இருக்கு. අනුභව කරන ශරීරය. ஆகையால் அவருடைய நாங்க அனுபவிக்கிறோம் நாங்க சாப்பிட போறது அவருடைய சரீரம். ඒතර මුද්‍රික පාන කියන්නේ මේ බීම එක දෙනකොට දැනගන්නේ මේක යේසුස්ගේ රුධිරය බවට පරිවර්තනය වෙලා ආත්මික අපේ ගීතල බොන්න ඕනේ. திராட்சை ரசத்தை கொடுக்கும்போது அவருடைய ரத்தமாய் நினைச்சு நாங்க ஆவிக்குரியதே அதை பருகணும். ඒ රොටි කැඩීම කියන්නේ ඒක යේසුස් වහන්සේ සීකරන පිණිස අපි කරන්න ඕන දෙයක්. அப்பம் பிட்குதல இயேசு கிறிஸ்து நினைத்தருளும்படியாக நாங்க அதை செய்யணும். දවසක් මට කතා කරා මේ මම ඔක්කොම මේ දේශනාවට අදාළව ඔබ කියන්නේ හරිද? இந்த பிரசங்கத்துக்கு ஏற்றதா දුබායි නම් අවුරුදු ගානකට පස්සේ ලංකාවට ඇවිල්ලා බ්‍රදර් කෙනෙක් මට කතා කරා. துபாயில இருந்து வருஷ கணக்கு பிறகு ஒரு பிரதர் வந்து பேசினார். එයා තමයි ඉස්සර මට ට්‍රාන්ස්පෝර්ට් එකම දෙන්නේ. அவர் தான் முதல் டிரான்ஸ்போர்ட் தருவார். ට්‍රාන්ස්පෝර්ට් දෙනවා ඒගොල්ලන් ගෙදර අපි ඉන්නවා රැට. வீட்ல இருப்பாங்க. පාන්දර අපි යනවා චර්චස් වලට. அதிகாலை ஆலயங்களுக்கு போறது. දියාමට ඇවිල්ලා කිව්ව එකපාරම அவரே வந்து කෝල් එකෙන් කිව්වා போன்ல මේ පාස්ටර් பாஸ்டர் මේ අපි හැමදාම රොටි කඩන්න ඕනේ. நாங்க ஒவ்வொரு நாளும் அப்பம் பிட்க வேணும். මං කෝ නෑනේ දැන්. ඒ කියන්නේ පාස රාජමණී ඒන කාලේ ඉඳන් ඒගොල්ලෝ අපි ඔක්කොම ඉන්න එකට ඉන්න කට්ටිය. ඒතර අපි ඔක්කොම ඉන්න එකම ඉගෙනීම තුල හරි. பாஸ்டர் ராஜமணியோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் ஒரே கட்டுதல்ல தான் இருந்தாங்க. කවදාවත් ලොකු පාස අපිට කියලා නෑ හැමදාම රොටි කඩන්න කියලා. அவர் பெரிய பாஸ்டர் ஒரு நாள் சொல்லல ஒவ்வொரு நாளும் அப்பத்தை මම பிங்க. නෑ බෑනේ අපිට එහෙම කියලා දෙලා නෑ රොටි හැමදාම කඩන්න. ஒவ்வொரு நாளும் உடைக்க கூடாது. அப்படி நாங்க செய்ய கூடாது. මම ගොනේ කඩන්න පුළුවන් නේ. அப்படி මම உடைக்க කඩන්න முடியும். පුළුවන්. அப்படி செய்யலாமே. මොකද එහෙම කරන්න අපිට උගන්වලා නෑනේ. அப்படி செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ඒක කරන්න ඕනේ. அது செய்ய தேவையில்ல. ඇයි ඒක කරන්නේ? ஏன் அது செய்யணும்? ඒකට ඒ ගරුත්වය දීලා අපි කරන්න ඕනේ. அதுக்கு அது ஒரு கணத்தை கொடுத்து நாங்க செய்யணும். හාලෙලූයා. ඇයි මේම ලස්සන මේව ගෙනල්ලා මේ රටින් අපි ගෙන්නගෙන මේවා තියන් ඉන්නේ? ஏன் இதெல்லாம் நாங்க வெளிநாட்டுல இருந்து கொண்டு අර வந்து ඉස්සර කරා වගේ එක කෝප්පයකට දාලා ඔක්කොම දෙන්න තිබ්බානේ. ஒரே கப்ல போட்டு எல்லாரும் கொடுக்கலாமே. ඒ නිසා ඒකට කියලා මම ගරුත්වයක් දෙන්න ඕනේ. அதுக்கென்று ஒரு கணத்தை நாங்க கொடுக்கணும். ඒක ගන්නකොටම මම එකපාරක් මම ඔයගොල්ලන්ට කිව්වේ ඒකයි. රොටිය මුද්‍රක පානයි ගත්ත කට්ටිය කියෝකු ඉන්නතු යාඥාවෙන් ඉන්න කියලා. ஆகையால் தான் அதை எடுத்த பிறகு அதை பேசி கொண்டிருக்காம நீங்க අපේ ஜெபிங்க. කට්ටිය ඒක අරගෙන ගිහිල්ලා ඒක කාලා කියවනවා. මේ බේකරි ඇල්ලක් තිබ්බේ නැත්නම්. அதை எடுத்துட்டு நாங்க ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறோம் பேக்கரி திறந்திருக்கான்னு.
තව වයින් ඇඬ බලන් ඉදන්නේ නැහනේ. இன்னும் மழை பெய்து போலாமா? අපි කියවනවා. நாங்க அப்படியே ඒ කාරණා මේ භක්තිවන්තකමින් ඉන්න ඕනේ මිත්‍රෝ. நாங்க அதை எடுத்து அந்த பக்தியோடு கூட இருக்கணும். ඒකට මාර ගරුත්වයක් දෙන්න ඕනේ. அதுக்கு நாங்க ஒரு கணத்தை கொடுக்கணும். ඔයාලා දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? මම ඉගෙනගෙන තියෙනවා. அவர் கற்று இருக்கிறாரு. වචනේත් තියෙනවා. வார்த்தையில இருக்கிறது. ඒ දවසේදී සැබෑ පසුතැවීමක් ඉතින් අරගන්න නැතුව ඒක අරගත්තොත් நாங்கள் ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் அதை எடுத்தால் දේව වචනේ අනුව தேவனுடைய வார்த்தையின்படி ඒ පුද්ගලයා මැරෙනවා. அந்த நபர் மரித்து போவான். ඒ පුද්ගලයා அந்த நபர் මැරෙනවා. மரித்து போவான். ඒ වචනේ අද වෙනකන් තිබ්බනම් ඇත්තරම සභාවල මිනිස්සු ඉතුරු වෙන්නේ නැහැ. அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் இருந்தா சபைகளில் மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? එහෙනම් මුලින්ම මැරෙන්නේ මම. முதலாவது அவர் தான் போவார். හරි ආසාවන්නේ මම කියනවනේ. නේ රොජර් අපි මැරලා නේ නා. කණ්ඩ ඕනේ නැහැ කත්තිම. ඉවරයි. சாப்பிட தேவையில்ல எடுத்த உடனே முடிஞ்சு. ඔව් එහෙම තමයි වචනේ තියෙන්නේ. அப்படித்தான் வார்த்தையில இருக்கிறது. වර්තමානයේ අපි ඇත්තට මැරලා වැටෙන්නේ නැතුව නමුත් සැබෑ පසුතැවීමක් නැතුව ඒක ගත්තොත් ඔබගේ ආත්මය වෙලෙන් මැරෙනවා. உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் அதை எடுத்தா உங்களுடைய ஆவி ஆத்மா அது அப்படியே மரித்து போகும். ආත්මය වෙලෙන් මැරෙනවා. அந்த ஆத்மா மரித்து போயிடும். ඒවට දිය යුතු වටිනාකම ඒකට දිය යුතු අගේ අපි දෙන්න අවශ්‍යයි. அது கொடுக்க வேண்டிய அந்த கனம் கௌரவத்தை நாங்க கொடுக்கணும். හාලෙලූයා. ඊට පස්සේ මොනවද කියන්නේ එතන? பிறகு என்ன சொல்கிறது? රොටි කැඩීමෙන්ද அப்பம் பிட்டுதலிலும் යාඥාවලදී සිර වෙටියා. ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். කාලේ සභාව යාඥා කරා කියන්නේ එහෙම යාඥා. ஆதி சபையில அப்படியாய் ஜெபங்கள் செய்திருந்தார்கள். යාඥාව නිසා එච්චර ආස්කම්. அந்த ஜெபத்தின் மூலம் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் එච්චර බලවත් දේවල්. வல்லமையான காரியங்கள். ඔක්කොම බය වුණ අතරමැද ஜனங்கள் எல்லாம் சுற்றி இருக்கவங்க பயந்தார்கள். එච්චර යාඥා කරා. அவ்வளவா இந்த மக்கள் ஜெபித்தார்கள். தேவன் அவ்வளவா அற்புதம் செய்தார். அவ்வளவு அதிசயங்களை செய்தார். ஏன் காரணம்? அந்த பகிர்ந்து கொள்ளுதல் கடந்து கொள்ளுதல் නිතරම ස්ථිර වෙඩියා. அந்த அப்பம் பிட்கிறதிலே உறுதியாய் இருந்தார்கள். ஆமா තව අපේ අමුතුන සමහර මිනිස්සු ඉන්නවා සමහර සභාවලට රොටි කඩන්නේ. ஒரு சில சபைகளில் அந்த அப்பம் பிட்க மாட்டாங்க. ඔව් එකපාරක් මම ගියේ මගේ යාළුවෙක් තමයි රටින් දැන් ආවිලා පුත්තලම අපි ගියා. මමයි තාත්තා දෙන්නම ගියේ පුත්තලම් ගියා. பாஸ்டரோடு கூட ஒரு புத்தளத்துக்கு போயிருந்தாங்க. ඒතර පුත්තලම් ගිහලා අපි ඒගොල්ලන්ට යාඥා කරලා එතන සභාව පටන් ගන්න ගියේ. அங்கே ஜெபித்து அங்கே சபை ஒன்று ஆரம்பிக்க போனாங்க. සභාව පටන් ගන්න ගියේ. சபை ஆரம்பிக்க போனாங்க. සභාව පටන් ගන්න ඔක්කොම අපි යාඥා කරලා කොහොමද හිටියා 20ක් විතර ගෙදර කට්ටිය විතරක් ඉන්නවා. அந்த ஒரு 20 பேர் போல அந்த வீட்ல இருந்தவங்க இருந்தாங்க. මම තාත්තා ගිහලා යාඥා කරලා දැන් මම තමයි ஸ்டார்ட் කරන්න යන්නේ දැන්. பாஸ்டர் தான் அங்கே எல்லாம் ஜெபித்து ஆரம்பிச்சாங்க. කතා කරන් ඉන්නකොට මූක පාට කියනවා. அவர் சொல்றாரு உடனே பாஸ்டர் අපි මේ රොටි ගන්න එක නවත්තන්න ඕනේ. நாங்க அப்பம் பிக்கிறத நாங்க நிறுத்தணும் அப்படி. මමයි තාත්තේ මුන්ඩුන මොනවද මේ කියන්නේ කියලා. ஏன் இவன் என்ன அவர் சொல்றாரு? බලනකොට යා ඩුබායි ඉඳන් වෙන ரටකට ගිහිල්ලා එයාගේ අයියා டுபாயில இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க. அண்ணா அவர் அங்கே பாஸ்டர் ஆகி ඒ සභාව ඉගෙනන්නේ මොනවද කොහොනම් රොටි කඩන එක නවත්තන්න ඕනේ. அந்த சபையின் கற்றுக் கொடுத்தா அப்பம் பிக்கிறதுல நிறுத்தணும் சொல்லியிருந்தாங்க. කොහොමද ඒක? அது எப்படி? අද ඔන්න ඔය වගේ හිතා ගන්න බැරි දේවල් හිතා ගන්න බැරි කේස් සභාවට රිංගලා තියෙනවා. இன்னைக்கு அப்படியான காரியங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் சபைகளில் நடக்குது. අපේ සභාවෙම දේවල් நீங்க நாங்க எங்க சபையில அப்படி இல்ல. හාලෙලූයා. ඒගොල්ලෝ යාඥාන් ඉස්තිරට அவர்கள் ஜெபத்துல உறுதியாய் இருந்தார்கள். ඔබ දන්නවද ගොඩක් පල්ලිවල මිනිස්සු නැති මිනිස්සුන්ව සෑන්ඩ් විතර අසරණ කරනවා. அது இல்லாத சில சபைகளில் இல்லாதவங்க இப்படியான நிலைமை தள்ளுறாங்க. දසෙන් ගොඩක් දානුට තෑගි දෙනවා. தசம் பாகம் அதிகமா போடுறவங்களுக்கு பரிசு දසෙන් கொடுப்பாங்க. ගොඩක් දෙන කට්ටිය පල්ලි ඉස්සරහා ඉන්න ඕනේ. தசம் பாகம் போடுறவங்க முன்னால இருக்கணும். කට්ටිය පල්ලි පිටිපස්සේ පෙළි. கொடுக்காதவங்க பின்னால இருக்கணும். දන්නවා. දෙන කට්ටියට යාඥා කරන අම්මෝ බර දාලා ආශිර්වාද වචන එහෙම ගලනවා පාස්ටර්ට. கொடுக்கிறவங்க நல்ல ஆசீர்வாத வார்த்தைகள் போட்டு ஜெபிக்கிறது. සමහර වචන බයිබලයේ මෝසෙස්ට ලියන්න තමද කියලා ඒවත් කියනවා මිනිහා. ஒரு சில வார்த்தைகள் வேதத்தில் எழுதாத காரியங்களை கூட சொல்லி ஜெபிக்கிறாங்க. අර නැති මනුස්සයාට இல்லாத மனுஷனுக்கு ඔස ඒස ගාම යන්න ජස් මිනිට්. அப்படிதான் சொல்ல அவளை தான் போங்க. எஸ் சோஸ்திரம். ඔව්. ඕම තියෙන ඕනතර සමහර මෙතන ඉන්න ඔබ ඇති දැකලා තියෙන ඇති ඔය දේවල්. அப்படி நீங்க இருக்கிறவங்க பொய்யான கற்றுக் கொடுத்தல் බොරු ඉගැන්වීම. අද ගොඩක් තැන්වල පාපේ කරද්දි කියන්න කැමති නැහැ මේක පාපේ මේක වැරදි කියලා කියන්න කැමති නැහැ. அநேக இடங்களில் பாவம் செய்யும்போது சொல்ல விருப்பம் இல்லை இது பாவம் என்று. ඒගොල්ලන්ට ඕනේ ඒ කෙනා පල්ලියෙන්න ඕනේ. ඒ කෙනාගේ පඳුර, ඒ කෙනාගේ මිෂනාරි, ඒ කෙනාගේ දසයෙන් කොටස ඔක්කොම පල්ලියට වැටෙන්න ඕනේ. එතනින් යාට යා මොනා කරත් අපිට ප්‍රශ්නයක් නැහැ. அவர்களுக்கு அவர் வரணும், அவர் பானங்களை போடணும், காணிக்கை தசம்பாங்கள் போடணும். அதுக்கு மேல அவர் என்ன செஞ்சாலும் ආත්මයේ තියෙන සභාවක් නම් ඒ සභාව කරන එඬේරට එහෙම ඉන්න බෑ. தேவனுடைய ஆவியான இருக்கிற சபை என்றால் அந்த மேய்ப்பனுக்கு அப்படியே இருக்க முடியாது. ඕගලන්ටත් ඉන්න බෑ. உங்களுக்கு இருக்க முடியாது. අපි නිකන් හිතමු සේකරංගල් දැක්ක අපේ සභාවේ කොල්ලෙක් ගංජා මිටියක් ගහනවා.
சேகரங்கள் கண்டாரு எங்கள் சபையில ஒரு பையன் கஞ்சா குடிக்கிறது. මම එක්සැම්පල් විරුණු මම සීරියස් කියන්නේ. சேகரங்கள் දැක්ක කියන්න ඕනේ. சேகரங்கள் වටේ යනවනේ අතරවටේ කරකිනවනේ බයිසිකලේ. அவர் அங்கேயே போற ஆள் தானே பைக். சேகரங்கள் දැක්කා. මේ මෙයාගේ පුතානේ මු ගංජා ගන්නවනේ කියලා. ගංජා මේක එකලා ගංජා ගන්නවා දැක්කා. அவர் கண்டாருன்னு வெச்சுக்கோங்க. சேகரங்கள் හිතනවද මගේ කොල්ල තුන්දෙනා ගහන්න නැහැ නේ කියලා යනවද? அவர் எங்கட பிள்ளைங்க குடிக்கிறது இல்லைன்னு போறா. අත පොල කණේ පාරක් ගාලා මොනවද පරයතෝ කරන්න කියලා අහනවද? இல்லாட்டி நீங்க இறங்கி போயிட்டு ආනෝ හරියට ආන්න ඕනේ. கேட்கணும். ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ ආත්මයේ තියෙන ස්වභාවක ඉන්න කෙනාගේ ගුණාංගය. அதுதான் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிற කතා කරලා ආන්න ඕනේ. தவறை கண்ட இடத்துல நாங்கள் கேட்கணும், பேசணும். අනවශ්‍ය දෙයක් කරනවා නම් ඒක කතා කරලා කියන්න ඕනේ. ஒரு அனாவசியமான காரியம் செய்வார்கள் என்றால் அதை கேட்கணும். අද මොනවද වෙලාද ස්වභාවට ඕන මගුලක් කරපන්. சேகரங்கள் කිව්වා හරි. ඒ වෙලේ බයික් එකෙන් බැස්සා නේද? பைக் விட்டு இறங்கி මොනවද කරන්නේ මෙතන? என்ன செய்றீங்க? අනම්මන ගො දුන්න කණේ පාරක් දාගත්ත බයික් එක වරක් විතරක්. அதை இதை சொன்னா இழுத்து கையை ஓங்கி அடிக்கணும். ඒක තමයි හරි. ඒක තමයි සැබෑ ආත්මයන් වාසේ තියෙන ස්වභාවක සැබෑ ඉගෙනීම ඉගෙනගත්ත කෙනෙක්ගේ ජීවිතයේ තියෙන වටිනාකම ඒක තමයි. அதுதான் சபையிலே ஆவியானவர் இருக்கிற கட்டுப்படுத்தல். බොරුදෙල්ල කොල්ලෙක් වුණාම කෙල්ලෙක් එක්ක යාළු වෙනවා. ඒ වර මරාන් වැඩක් නැහැ. ஒரு பொடியன் இருந்தா ஒரு பிள்ளையோட கூட்டாளி ஆனா அதுக்கு நாங்க சண்டை பிடிச்சு வேலை இல்ல. නමුත් කිතුණු සමාජයේ ඉන්න කෙනෙක් කසාව වෙනවනේ කොහොමද කියන එක බයිබලයේ කියලා තියෙනවා. ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறவங்க எப்படி திருமணம் முடிக்கணும்னு வேதத்துல சொல்லி இருக்கிறது. ඒක ඒ විදිහට කියනවා හරි. அது அதே போல போனா சரி. சத்தியத்தை வචන ඉගෙන ගන්නවා නම් சத்திய வார்த்தைகளை கற்றுக்கொள்வோம் என்றால் ජීවිත අපි ඉන්න ඕනේ. சத்திய வாழ்க்கையில நாங்கள் இருக்கணும். එමණත් මම කලින් කිව්වේ பள்ளி දුර ඇරලා තියෙනවා ඕන තැනකට යන්න පුළුවන්. அது முதல் சொன்னது போல ஆலயத்தின் கதவு திறந்திருக்கு, வேண்டிய அளவு நீங்க போலாம். ඕන තැනකට යන්න පුළුවන්. කිසි ප්‍රශ්නයක් නැහැ. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ඒක ඕනනම් යේසුස් වහන්සේට ඕනේ පள்ளි පුරවන්න නෙමෙයි. යේසුස් වහන්සේට ඕනේ ස්වර්ගෙට මිනිස්සු එක්කන් යන්න. இயேசு கிறிஸ்துக்கு வேணும் பரலோகத்துல மக்களை கொண்டு போவதான், ஆலயத்துல நிரப்ப அல்ல. ஹalleluya. ஹalleluya. එනිසා ඔබ වුණත් වැරදි කාර්ය දන්නද පාපයක් කරන නිදාස් වෙන්න අතහැරලා දාන්න. நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை கைவிட்டு விடணும். தேவையில்லை ஆண்டவரே. අන්නෝ. ඒක තමයි කියන්නේ අද මිත්‍රරුනි සේවය කියන එක. ஊழியம் என்று சொன்னார். හරිද? දේව සභාව කියන එක. தேவ சபை என்று சொல்வது යක්ෂය විසින් சாத்தான் மூலமாக නෙමෙයි යක්ෂය විසින් சாத்தான் மூலமாக මුදල් පෙන්නලා සම්පූර්ණ දේව ආලේපේ වහලා තියෙන්නේ. பணத்தை காட்டி முழுமையாக அந்த அபிஷேகத்தை மறைச்சிருக்காங்க. සම්පූර්ණ දේව ආලේපේ වහලා முழுமையாக அந்த அபிஷேகம் மறைக்கப்பட்டிருக்கு. පල්ලියනේ සල්ලි ඕනින්ද. ஒரு சிலர் சபைக்கு வரதும் பணத்துக்காக, ආශිර්වාද ඕනින්ද. ஆசீர்வாதத்துக்காக. தேவையில்லை. ඒක සම්පූර්ණ වැරදි இது முழுமையான தவறான கற்றுக் கொடுத்தல்.